நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். செம்ம ஃபன்னா போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம, நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து வீராவோட வீட்லயே தங்கிட்டாரு. நம்ம வீராவ வந்து நான் மருமகளா வந்து எங்க அப்பா வீட்டுக்கு கூட்டு போகாம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்லயே தங்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாறன் வந்து நம்ம வீராவோட வீட்டுக்கு வெளியில் ஒரு திண்ணை மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஊர் மக்கள்லாம் போகிறாங்க. என்ன புது மாப்பிள்ளை வீட்டுக்கு வெளியில் வச்சு இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே வெளியிலேருந்து கூப்பிடுறாங்க வீராவோட அம்மாவை. சரின்னு சொல்லிட்டு வீராவோட அம்மா வந்து போகிறாங்க. என்னக்கா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னம்மா புது மாப்பிள்ளை வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்காரு, விருந்து எதுவும் வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இல்லை இனிமேல் தான் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் உள்ளே இருந்து நம்ம கண்மணி இருக்காங்களே, கண்மணி வந்து கூப்பிட்றாங்க. ஏமா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்றாங்க. இந்த ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அவங்க வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே என்னடி எதுக்கடி கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவனுக்கு என்ன விருந்து, ஊருக்காரங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காது. அவன் யார் தெரியுமா, நம்ம அண்ணனை வந்து கார் ஏற்றி கொன்னவன். அவனை வந்து சும்மா விடக்கூடாது. அவனெல்லாம் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டேன்னு வச்சுக்கோமே, நாங்கள் வீட்டில் யாருமே இருக்க மாட்டோம். நானு, பிருந்தா, வீரா எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறோம். அவன் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே இருப்பான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிடி கூப்பிடுடி விடுடி அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம ராமச்சந்திரன் தான் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சேனல் மாற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு நியூஸ் சேனலில் பார்த்தோம்னா நம்ம மாறனோட கல்யாண வீடியோ வந்துடுது. அது வந்து நியூஸ் சேனலில் வந்து மணமகள் பின்னாடியே ஒரு பையன் வந்து நின்று தாலி கட்டிட்டான் கழுத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டோடனே அவங்களுக்கு பயங்கரமான கடுப்பாயுது. டே ராகவா இங்கே வாடா, யாரா வந்து நியூஸ்லலாம் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. உடனே அவர் வந்து சொல்கிறாரு, அப்பா யாரும் தெரியலப்பா, கல்யாண வீடியோவை யாராவது எடுத்திருப்பாங்க, அப்படியே வந்து நியூஸுக்கு கொடுத்துருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே பார்த்தா நம்ம வீராவும் மாறணும் நடிச்ச அந்த காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஆர்டர் இருக்குல்ல, அந்த விளம்பரம் வந்து வருது. டேய் இந்த கருமத்தை வேறு பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த இது ஃபஸ்ட்டு நிப்பாட்ட சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு போயிடுறாங்க. பக்கத்தில் பார்த்தா வள்ளி எதுக்கு நிப்பாட்டணும், நல்லா தானே இருக்குது, ஜோடி போட்டோம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நைட் ஆயிடுது. நம்ம மாறன் வந்து வீட்டுக்கு வெளியிலே இருக்காங்க. இந்த வீட்டுக்கு இந்த மருமகன் நான் எனக்கு ஒரு சாப்பாடு கூட போட மாட்டேங்காங்க, வீட்டிலலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ளே பார்த்துக்கிட்டோம்னா யாருமே சாப்பிடல. கண்மணி வந்து சொல்கிறாங்க, அம்மா அவனுக்காக எதுக்கு நம்ம சாப்பிடாமல் இருக்கணும், சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக வச்சுட்டேன், நீங்கள்லாம் வாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வீரா வந்து எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம இவங்க பிருந்தாவும் சொல்கிறாங்க, எனக்கும் வேண்டாம் நானும் சாப்பிடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன சாப்பிடாமல் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா வீட்டில் பெரியவங்க வந்துடுறாங்க. என்னம்மா நீ எங்கள் வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியோட அம்மாவை கூப்பிட்றாங்க. என்னண்ணே சொல்லுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, வீட்டுக்கு மருமகன் வந்திருக்கான், வீட்டுக்கு வெளியிலே வச்சுருக்க, வீட்டுக்குள்ளே கூப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திருப்பியும் கண்மணி கூப்பிட்டு, அம்மா நீ அவன் கூப்பிட்டேன்னா அவ்வளோதாம்மா, நான் வீட்டை விட்டே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிடுறாங்க. சரி நான் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் கண்மணியோட அம்மா வந்து அமைதியாக இருந்துக்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து சாப்பிடாமல் எல்லோரும் போய் படுத்துடுறாங்க. கண்மணி மட்டும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திருப்பி பார்த்தா அதே நியூஸ் வந்து இவங்களுக்கு வந்துடுது. அதாவது மாறனோட மேரேஜ் இருக்குல்ல, அந்த வீடியோ பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. அம்மா இங்கே பாருமா, நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை கெட்டு போயிடணும், இப்படி நியூஸில் பார்த்தாவது நம்ம வந்து வீராவை வந்து அவங்க கூட அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாரு நியூஸ்லலாம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வீரா வராங்க. சிம்பிளாக போகிறாங்க, டக்குன்னு ரிமோட்டை வச்சு டிவி ஆஃப் பண்ணுறாங்க. டக்குன்னு ரிமோட்டை கீழே போட்டு எல்லோரும் போய் படுங்க, இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, என் கல்யாணத்தை ஊரும் பார்த்துருச்சு உலகம் பார்த்துருச்சு, இனி யார் பார்த்தா என்ன, பார்க்கலாம் என்ன, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வீரா போய் ஒரு ஊருன்னு படுத்துடுறாங்க. அம்மா என்னம்மா எதுவுமே கண்டுக்காமல் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் தெரியலடி, உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் பெரிய பிள்ளை ஆகிட்டீங்க, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியோட அம்மா அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் ராமச்சந்திரனுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வராங்க. நம்ம வள்ளி வந்து கொண்டு வராங்க. அண்ணே இந்தானே சாப்பிடுனே, அதையெல்லாம் நினச்சி நீ உடம்பு கெடுத்துக்கிறாதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் மேலே எங்கேயும் பார்த்துட்டு டப்புன்னு சாப்பாடு தட்டை தூக்கி எரிஞ்சிடுறாரு. எரிஞ்சவொடனே எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. ராகவா இவன் மூஞ்சிலே முழிக்கூடாதுன்னு சொன்னேன், திருப்பி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காளா, இதெல்லாம் சரியாக வராதா, இவன் கையால் தான் வாங்கி சாப்பிடணும் எனக்கு என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருன்னு கோவப்பட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. நம்ம இவங்களுக்கு வள்ளிக்கு வந்து கண்ணீரே கலங்கிடுது. டேய் ராகவா, அப்போ உங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேச சொல்கிறா, அவர்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு தெரியுமில்ல, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க புலம்புறாங்க. அத்தை நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், அப்பா கேட்குற மாதிரி இல்லை, நான் என்னத்தை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு மேலே போகிறாங்க. நேர்லடியாக நம்மளே போய் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து ராமச்சந்திரன்கிட்ட போகிறாங்க. அண்ணே என்கிட்ட பேசுனேன், நான் எத்தனையோ தடவை சண்டை போட்டு பேசாமல் வந்திருக்கேன், அப்போ நீயே வந்து என்கிட்ட வந்து பேசியிருக்க, ஆனால் இப்போ வந்து என்கிட்ட என்ன நீ பேச மாட்டேங்க, நீ பேசாமல் என்னால் இருக்க முடியலண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, டேய் ராகவா இப்போ எழுந்திரிச்சு போகிறாளா, நான் வீட்டை விட்டு வெளியே போக வாடா அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க.
அதை கேட்டவொடனே வள்ளி விறுவிறுன்னு நினச்சி போயிடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் நமக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு படிக்கட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா மாறன் வந்து என்ன கொசு கடிக்குது, இப்படி கொசு கடிச்சிக்கிட்டு இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பிருந்தா வந்து வராங்க. மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சொல்லு, என்ன உங்கள் அக்கா எதுவும் சொல்லி அனுப்புனாலா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை மாமா, இந்தாங்க உங்களுக்கு போர்வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ, உங்ககிட்ட போர்வையா, இது எனக்கு வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல, போர்வை உருவாங்களா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை மாமா, எங்கள் அண்ணனோட போர்வையை இப்போ போத்துறதுக்கு தகுதியான ஆளே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மாமா, நான் உங்கள் சைடு தான், அம்மா உங்கள் சைடு தான், அக்காவுக்கும் கோவம் குறைஞ்சிரும், இனிமேல் எல்லாருமே உங்கள் சைடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அப்படியா, இதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்குது, நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி மாமா, நீங்கள் தூங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அடுத்து மாறன் படுத்துக்கிட்டே பார்க்காங்க. டோர் திறந்து கிடக்கு, வீரா கிட்டே பேசுவோன்னு சொல்லிட்டு டோர் வழியாக திறந்துட்டு வீரா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வம்புலுக்காங்க. விறுவிறுன்னு வீரா வந்து ஜன்னலை பூட்டுறாங்க. ஜன்னலை பூட்டினா நான் என்ன பேச மாட்டேனா, நான் பேசுகிற எல்லாத்தையும் கேட்க போகிறாங்க வெளியில் உள்ளவங்க, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒழுங்காக ஜன்னலை திறந்துரு அப்படின்னு சொன்ன உடனேயும் ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து வீரா வந்து ஜன்னலை வந்து திறந்துடுறாங்க. திறந்தவொடனே என்ன பேசு அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ளே பஞ்சை வச்சுட்டு படுத்துடுறாங்க. அடுத்து வந்து நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல, நான் உன்னை காலையில் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் அவங்க ஆட்டோவில் போய் படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.